இந்த பாயிண்ட்டுங்க. டிசிஎஸ் காக்னிசென்ட்ன்ற ஐடி செக்டர்லேயே பெரிய இப்போ மெயினாக நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பேசும்போது ஹேக்கத்தான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்க்கு போனால் தான் நமக்கு வந்து நம்பர் 1 பிளேஸ்மெண்ட். ப்ரைவேட் ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி விட சிஐடி ஒரு 200+ 1 இயர் மட்டும் 300+ இருக்குது. அதர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட ஃபுல் கோர்ஸ் டீட்டெயில், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில், மற்ற எல்லா டீட்டெயிலும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே நான் ஆர்இசி காலேஜோட கேம்பஸ் டூர் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படியே வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேத்துக்கு ஷேர் ஆகும். நம்மளை மாதிரி பசங்க லைஃபுக்காண்டி பெஸ்ட்டு காலேஜ் தேடுற பேரண்ட்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகும். ஏன்னா அது எல்லாமே நான் ரியல் டைமாக போய் நான் எடுத்து போடுற வீடியோஸ் தான். நானாக வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணியோ இல்லாட்டினா ரிசர்ச் பண்ணியோ நான் போடலை. ரியல் டைமில் நாங்கள் என்ன பார்க்குறேனோ அதுதான் நான் வந்து சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம இந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இன்ஜினியர் யுவர் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுல தான் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யுவர் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஹியர். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க உண்மைக்கு இதை பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்க வேண்டியது என்னென்ன கோர்சஸ் தராங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கேயுமே வந்து பிஇ பிடெக்குன்னு 2 கோர்ஸாக தான் தராங்க யூஜியில். மெயினாக நிறைய காலேஜஸில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய காலேஜஸில் இந்த ஏஐடிஎஸ், சிஎஸ்பிஎஸ், ஐடி இது எல்லாமே வந்து பிடெக்கில் தான் வருது. ஸோ மேக்ஸிமம் எல்லா காலேஜும் 2 கோர்ஸாக தான் தராங்க. இங்கே பிஇயில் என்னென்ன வருதுன்னா ஏரோநாட்டிக்கல்ஸ், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், EEE, இசி, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் பிஇயில் வருது. அடுத்து பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், சிஎஸ்பிஎஸ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஐடி, ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பிஇ. இது போக வந்து இது போக வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியும் கொடுக்குறாங்க. எம்இ, எம்டெக் அதுவும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் ப்ரோக்ராமும் இங்கே நடக்குது. இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜ் தாங்க. ஆட்டோனமஸ் காலேஜ் தான், யூனிவர்சிட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. மெயினாக வந்து இந்த ஹாஸ்டல், இப்போ நான் சென்னையில் இருக்கேன், ஈஸியாக வந்து என்னால் வந்து டே ஸ்காலராக அனுப்ப முடியும். இப்போ தூரத்துலேருந்து இருக்கிறவங்க நல்ல காலேஜ், பெஸ்ட்டு காலேஜ், ப்ரையாரிட்டியில் வச்சுக்கிற காலேஜ். ஸோ ஹாஸ்டலுக்கு போகும்போது என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஹாஸ்டல் பசங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா ஏசி ரூம்ஸ் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது, ஏசியும் இருக்குது. ஸ்டோர்ஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது, ஏதாவது நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண வாங்கிக்கலாம். தென் தேட்டர் இருக்குது. உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா குவாலிட்டியான ஹெல்த் கேரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து மெஸ்ஸு, ஹைஜீனிக்கான மெஸ்ஸு. தென் 24 hours பேக்கப், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது, லாண்ட்ரி மார்ட் இருக்குது. அதாவது நான் அந்த போன கேம்பஸ் டூர்லேயே சொன்னேன், பாய்ஸ் ஹாஸ்டல், அதுக்கப்புறம் இந்த லாண்ட்ரி மார்ட் அந்த சர்வீஸ் வரும். அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏடிஎம், ஜிம், வைஃபை. இப்போ ஸ்விம்மிங் பூல் கட்டிகிட்ருக்காங்க, அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ மெயினாக நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பேசும்போது ஹேக்கத்தான் நிறைய வந்து ஒரு இந்த வேர்டெலாம் நான் இப்போ அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து ஹேக்கத்தானில் சேர்ந்து சாம்பியன்ஸ்லாம் ஆகியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹேக்கத்தானில் வின் பண்ணால் நம்மளோட ரெஸ்யூமில் நான் ஹேக்கத்தானில் நான் இந்த மாதிரி வின் பண்ணியிருக்கேன், காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கேன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும்னு ஒரு பையன்ட்டு கேட்கும்போது சொன்னால், அது இனிமேல் தான் நமக்கு அதெல்லாம் இன்னும் இன்டெப்த்தாக தெரியும். ஸோ ரீசெண்டாக ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் இதை உட்காந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப். இந்த ஸ்டூடெண்ட் கிளப் என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் அவர் அகாடமிக், பசங்க வந்து எதெல்லாம் வந்து போகலாம், அகாடமிக் ரிலேட்டடாக இல்லை. அதை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணேன், அகாடமிக்காக இல்லை. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ். சப்போஸ் என் பையனை இந்த காலேஜில் சேர்த்தேன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த கிளப்பில் தான் நான் சேர சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் லீடர்ஷிப் ஸ்கில்லும் வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்படி நம்மகிட்ட கம்யூனிகேஷன் லீடர்ஷிப் ஸ்கில் இருந்துச்சுன்னா நமக்கு அவங்க சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
பர்சனல் க்ரோத்தாகவும் நமக்கு வந்து பக்காவாக இருக்கும். லீடர்ஷிப்பை ஒரு டீமை லீட் பண்ணி தெரிகிற அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக நம்ம எப்படினாலும் நம்ம போய் அந்த இடத்த மேனேஜ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிடலாம். இதை நான் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன். சரி, மேபி போனால் இந்த கிளப்பில் சேர்க்கலான்னு. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அசோசியேட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் லைஃப். எஸ்ஆர்எம், சத்யபாமா இந்த மாதிரி காலேஜஸ்லாம் தான் மெயினாக ஈவெண்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். ஈவெண்ட்ஸுக்கே வந்து பாப்புலரான காலேஜஸ்னால் இந்த மாதிரி எஸ்ஆர்எம், சத்யபாமாலாம் சொல்லலாம். இங்கேயும் அதுக்கு நாங்களும் சலிச்சவங்க இல்லைன்னு. ஐயோ, கார்த்தி, சாய் அபின்கர், ஹிப்ஹாப் பாதி, சுரேஷ் ரெய்னா நினைக்கிறவங்க. ஸோ இங்கேயுமே நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டியும் சரி, சினிஃபீல்ட் செலிபிரிட்டிஸும் வந்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வந்து நல்லா அகாடமிக்காகவும் நல்லாயிருக்கும், ஈவெண்ட்டும் நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப். இவங்க நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் ஒரு MOU போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரீஸோட யூனிவர்சிட்டியுமே இதில் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நிறைய பசங்களுக்கு வந்து ஜெர்மனில் போய் வேலை பார்க்கணும், ஜெர்மனில் போய் படிக்கணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணுங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்க அந்த யூனிவர்சிட்டிஸ் நேம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஜாயின் பண்ணி உங்கள் ப்ரொஃபஸர்கிட்டையோ இல்லாட்டினா காலேஜஸ்லேயே கேட்டாலுமே இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக. இது நம்மளோட செக்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ராஜலக்ஷ்மினாலே நான் பார்த்த வரைக்கும் ஐடிக்கு தான் ப்ரையாரிட்டி. நல்லா பார்த்தாலே தெரியும், ஐடி செக்டர்லேயே பெர் இயர் 1000+ தான் கொடுக்குறாங்க. இது கோருனா 200+, 1 இயர் மட்டும் 300+ இருக்குது. அதர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஐடி சிஎஸ் ரிலேட்டடாக மாஸ் பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன கம்பெனிஸ்லாம் வர்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. கோர் கம்பெனி வராங்க, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வராங்க, ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் வராங்க, கன்சல்டிங் கம்பெனிஸும் வராங்க. ஸோ இதில் மெயினாக என்னென்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு போனால் தான் நமக்கு வந்து சேலரி நல்லா ஹை பேக்கேஜாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடி இதெல்லாம் விட நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு நம்ம கொஞ்சம் எய்ம் பண்ணோம்னா பசங்க லைஃப் வந்து நல்ல பேமெண்ட்டு கிடச்சி நல்ல அடுத்த லெவலில் அவங்க வந்து ப்ளேஸ் ஆவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ். ஸோ இந்தந்த இண்டஸ்ட்ரியோட டைப் வச்சுருக்காங்க. மெயினாக எதுக்கு இருக்குன்னா இன்டர்ன்ஷிப் அனுப்புறதுக்கு மேபி இருக்கலாம். ஏன்னா கம்பெனியோட டைப் வச்சுக்கிறதுக்கு மெயினாக ஒரு இண்டஸ்ட்ரியில் அங்கே வந்து அந்த கேம்பஸ் டூர் கூப்பிட்டு போனாங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க, அதெல்லாம் போவாங்க நாங்கள். ஸோ மேபி இந்த கம்பெனிஸில் இண்டஸ்ட்ரியல் விசிட் நடக்கலாம், இன்டர்ன்ஷிப்க்கு அனுப்பலாம், ட்ரைனிங்க்கு அனுப்பலாம். அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஹையரிங் மேபி எங்கள் பசங்களை அனுப்பி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கம்பெனி அப்படியே ஹையர் பண்ணிடலாம். அதே மாதிரி FDPன்னு இருக்குங்க, அது யாருக்கா தெரிஞ்ச கொஞ்சம் அனுப்புங்க. அடுத்து புது கோர்ஸ் எதனா படிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் இன்ட்ராக்ஷன். இது வந்து ரொம்ப மெயின் பார்ட்டுங்க. இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் எவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பசங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் ஆவாங்க. இன்டர்ன்ஷிப்புக்கும் சரி, பிளேஸ்மெண்ட்டுக்கும் சரி அவங்களால ஈஸியாக போக முடியும். ஸோ இன்டர்ன்ஷிப் இங்கே தராங்க. நான் விசாரித்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு காலேஜு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவாங்க. இது போக நம்மளும் போனால் கூட போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து CII சர்வே படி அந்த இன்டர்ன்ஷிப்பு அந்த இன்ஸ்டிடியூட் இன்ட்ராக்ஷனுக்கு இவங்களுக்கு வந்து கிரேடட் பிளாட்டினம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இவங்க மல்டிபிள் பார்ட்னர்ஷிப் மூலயமா கம்பெனிக்கு ட்ரைனிங் அனுப்புகிறாங்க, சர்டிஃபிகேட் வாங்கி தராங்க. இப்போ நமக்கு கீழே பார்த்ததெல்லாம் அதான் ஐவிக்கு அனுப்புகிறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸும் வந்து இங்கே வராங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வித் இண்டஸ்ட்ரி ப்ரோக்ராம்னு நிறைய அங்கே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இப்போ நிறைய வந்து யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லும்போது இந்த காலேஜில் இந்த NIRF ரேங்கிங் NAC இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் இத்தனை இருக்குன்ட்டு அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 15 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. IoT, பயோஃபிலிம், டேட்டா சயின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு இதில் எது வேணும்னு தோணுதோ அதில் நம்ம ஜாயின் பண்ணி அதில் நம்ம எக்ஸல் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஃபண்டிங் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ இங்கே என்னென்னா 27 crores வந்து ஃபண்டிங் நிறைய ஏஜென்ட்ஸ்லேருந்து வருது. அதே மாதிரி இங்கேயுமே 2.46 crores ஃபண்டிங் வந்து கம்பெனிஸ் மூலயமா கொஞ்சம் தராங்க. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ஃபண்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பப்ளிகேஷன்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸு, IPR டீட்டெயில்ஸு, இது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறங்க
இந்த அகாடமிக்கில் மெயினாக பார்க்குறது என்னென்னா இந்த பாயிண்ட்டுங்க, டிசிஎஸ் காக்னிசென்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா. இதை வந்து நான் போன கேம்பஸ் டூரில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எங்களை வந்து கேம்பஸை சுற்றி பார்க்குறதுக்கு ரிசப்ஷனில் உட்கார சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்போ அங்கே கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தவங்களுக்கு தெரியும் அது. ஸோ அந்த இதில் போடும்போது ஐ திங்க் பிடெக் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அந்த சிஎஸ்பிஎஸ் கோர்ஸ்க்கு அவங்க போட்டு இன் கொலாபரேஷன் வித் டிசிஎஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அந்த கோர்ஸ் தான் நினைக்கிறீங்க. ஒரு கோர்ஸ் போட்டு இன் கொலாபரேஷன் வித் டிசிஎஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த டிசிஎஸ் கம்பெனியோடு சேர்ந்து அந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம படிக்கும்போது நேராக ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக டிசிஎஸ் கம்பெனி நம்ம பசங்களுக்கு வந்து அங்கே ப்ரையாரிட்டி தருவாங்க. ஸோ இந்த இது வந்து அகாடமிக்கில் ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியது. மற்றதெல்லாம் அதே தாங்க சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு நான் போன டேல சொன்ன மாதிரி 15 lakhs பில்டப் ஏரியா இருக்குது. 2326 இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் இருக்குது. 260 நேஷ்னல் ஜேர்னல்ஸ் இருக்குது. இது வந்து கேன்டீன் பில்டிங்கு. அதுக்கப்புறம் NAC அக்ரிடேஷன். ஆக்சுவலாக அதை ஃபஸ்ட்டாக சொல்லணும்னு அப்படியே பேக்லேருந்து அப்படியே வந்துட்டேன். இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஏஏ ப்ளஸ் கேரியர் 60 மூலிமா ரேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு என்ஆர்எஃப் ரேங்கிங் மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் சொல்லி கேட்டிருப்பீங்க. NB அக்ரிடேஷனும் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி NAC வந்து A++, நிறைய காலேஜில் A+ மட்டும்தான் இருக்கும். இங்கே A++ இந்த ரெண்டு இது நல்லா பாருங்களேன். இந்த ரெண்டு இது என்னென்னா டைம்ஸ் இன்ஜினியரிங்கிற அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியிலேயே நம்பர் 1 ப்ரைவேட் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து ராஜலக்ஷ்மி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பிளேஸ்மெண்ட் ப்ரைவேட் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் காலேஜும் இவங்களை தான் கொடுத்துருக்காங்க. நம்மளே பார்த்தோம், பெர் இயர் ஐடிக்கு மட்டுமே 1000+ வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுதாங்க மெயினாக இங்கே கொடுத்ததை ஓரளவு கொஞ்சம் நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இது போக நம்ம நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபீட்பேக் சொல்கிறேன். ஸோ ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டேன். ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கேட்கும்போது இங்கே சேர்க்குறீங்களா, கொஞ்சம் யோசித்துக்கோங்க, வேறு காலேஜும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இசி டிபார்ட்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ரிவ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நல்லா இருக்குது. ப்ளேஸ்மெண்ட்டுமே வந்து அவங்க சொன்ன மாதிரி கொடுக்குறாங்க. என்னால் வந்து கொஞ்சம் நிறைய கற்றுக்க முடியுது சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் பசங்கள்கிட்ட கேட்டேன், சிஎஸ்சில் கேட்டேன். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நினச்ச மாதிரி இந்த காலேஜ் இருக்குது, ப்ளேஸ்மெண்ட்டுக்காண்டி தான் வந்தோம். கொஞ்சம் அவங்க நான் பார்க்குறேன், எங்கள் சீனியர்ஸ்க்குலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரியுது. ஸோ நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ நான் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த காலேஜ் வந்து குட் ரிவ்யூ தான் வந்திருக்கு. அந்த இசி டிபார்ட்மெண்ட்டு தெரில, மேபி உண்மைக்கு அந்த காலேஜ் அவங்க நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணலையா, இல்லாட்டி இவங்க வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம், இல்லை நிறைய ஈவெண்ட்டு அந்த மாதிரி வந்து இவங்க வந்து கொஞ்சம் அவங்க அதை ஃபீல் பண்ணலைன்னு பசங்க ஃபீல் பண்ணலையான்னு தெரியல. இதை விட எனக்கு மெயின் ஃபீட்பேக் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் ஒரு லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பாஸ் அவுட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டு பேசினேன். அவங்களுக்கு கேட்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. அங்கே வின்டர் அந்த பிளேஸ்மெண்ட்டு பற்றி சொன்னாங்க. அங்கே வின்டர் பிளேஸ்மெண்ட் கேம்ப்பு ஏதோன்னு சொன்னாங்க. டே ஸ்காலரும் வந்து அங்கேயே 10 days ஸ்டே பண்ணி ஃபுல்லாக ட்ரைனிங் கேம்ப்பாக தான் நடக்கும். 3rd இயர்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளை வந்து ஒரு கம்பெனி வந்தாங்கன்னா நம்மளை எப்படி வந்து அங்கே ப்ளேஸ்மெண்ட்டுக்கு எப்படிலாம் நம்ம ட்ரெயின் பண்ணி அந்த இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ண வச்சு ஜாப் எப்படி வாங்கி கொடுத்துருவாங்க, ஸ்கில் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிடுவாங்க. நாங்கள் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டானு கேட்டேன். அவன் அந்த என்ன வந்துச்சுன்னா எனக்கு ஃபீட்பேக்கு அந்தளவு ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. ரொம்ப மெயினாக ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்கிறேன். நான் மேனேஜ்மெண்ட்டும் கேட்டேன், கவர்மெண்ட்டும் கோட்டாவும் கேட்டேன். கவர்மெண்ட்டுக்கு நமக்கு தெரியும் டொனேஷன் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா சிஐடியில் எவ்வளோ டொனேஷன் கேட்குறாங்களோ அதே டொனேஷன் தான் ராஜலக்ஷ்மிலே வருது. ₹1 கூட இல்லை, ₹1 கம்மியும் இல்லை. என்னால் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க அது காலேஜோட பர்சனல் இது, அதை போட்டு நம்ம இங்கே உடைக்க முடியாது. நான் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். டொனேஷன் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலாக அதே டொனேஷன் தான் கேட்குறாங்க. ஃபீஸ் டீட்டெயில் பார்த்திங்கன்னா, ராஜலக்ஷ்மியை விட சிஐடி ஒரு 40,000 இல்லை 45,000 அவ்வளோதான் கூட இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் சொல்கிறேன்.
ராஜலக்ஷ்மியில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், ஏன்னா அக்யூரேட்டாக என்னால் அது சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2.5 lakh to 3 lakh வரும். இது வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் 2.5 to 3 lakh இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வரும். பஸ் இன்க்ளூடட், பஸ்ஸும் சேர்த்து 2.5 to 3 ராஜலக்ஷ்மியில் பெரியர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சவிதா யூனிவர்சிட்டியில் இருக்கிற சிமேட்ஸ் இன்ஜினியரிங், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் தெளிவாக அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சரி, இங்கே நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க சவிதாவில். இந்த காலேஜை கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக, ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி தான். பட் பிளேஸ்மெண்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.